ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசருக்கு வந்து எப்படி வந்து கெஸ்ட் ஆக்சஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணுறது, அப்புறம் அந்த யூசருக்கு வந்து எப்படி வந்து அஷ்யூரோட ரிசோர்ஸஸ்க்குலாம் ஆக்சஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து இன்னும் பார்க்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் தான். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஷ்யூர் போர்ட்டல்ல இருக்கேன். நம்ம முன்னாடியே பார்த்த மாரி அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரி யூஸ் பண்ணி தான் ஒரு யூசருக்கு வந்து கெஸ்ட் ஆக்சஸ் குடுக்க முடியும். ஸோ நான் வந்து இப்போ அஷ்யூர் ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ள போயிட்டு, இங்க யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நான் இத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம கிட்ட யாரெல்லாம் வந்து யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இந்த யூசர் இருக்குல்ல, அஜித் குமார்ங்கிற யூசர் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல கிரியேட் பண்ணியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ யூசர் டைப் மெம்பர். ஸோ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணனால இந்த யூசர் வந்து பிலாங்ஸ் டூ திஸ் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இன்னொரு அக்கவுண்ட் இருக்குங்க. ஸோ அது என்ன அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். kishore.rakesh53@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு அக்கவுண்ட் இருக்கு. ஸோ நான் அந்த அக்கவுண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து அஷ்யூர் போர்ட்டல்ல லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்கவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இத கிளிக் பண்ணிட்டு ஸ்விட்ச் டைரக்டரி அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த அக்கவுண்ட் வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷனோடையும் பார்ட் கிடையாது. ஸோ இந்த அக்கவுண்டோட ஆக்சஸ் மட்டும் தான் இந்த யூசருக்கு இருக்கு இப்போதைக்கு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூசருக்கு வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே இல்ல. ஸோ நான் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் நான் போனேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே நான் கிரியேட் பண்ணல. அதனால உங்களுக்கு தெரியும் இங்க வந்து எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுமே உங்களால பார்க்க முடியாது. ஸோ இப்போ இந்த ஒரு யூசர் இருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த kishore.rakesh53@gmail.comங்கிற அக்கவுண்ட் வந்து ஒரு கம்பெனியில வொர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. அந்த எம்ப்ளாயிக்கு வந்து நம்ம வந்து இந்த மிஸ்டர் கே அக்கவுண்டோட ஆ ஆக்சஸ் வந்து குடுக்கணும். அதாவது அந்த மிஸ்டர் கே அக்கவுண்டோட டைரக்டரி இருக்குல்ல, அந்த டைரக்டரியில இந்த யூசர வந்து நம்ம கெஸ்டடா உள்ள வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, எப்படி பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அத வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து அஷ்யூர் போர்ட்டலுக்கு போறேன். ஓகே. இப்போ இங்க நியூ யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அத நான் கிளிக் பண்ணிட்டு இன்வைட் எக்ஸ்டர்னல் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்வைட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ரொம்ப பிரிட்டி சிம்பிள்ங்க. இது வந்து நேம் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து கிஷோர் ராகேஷ் அப்படின்னு குடுக்குறேன். இப்போ வந்து அடுத்து என்ன கேட்குதுன்னா, இமெயில் அட்ரஸ் கேட்குது. ஸோ எந்த இமெயில் அட்ரஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த கெஸ்ட் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் அந்த இமெயில் ஐடிய நான் வந்து இங்க வந்து நான் குடுக்குறேன். rakesh53@gmail.com. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் கிஷோர், அப்புறம் வந்து ராகேஷ். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் கேட்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெர்சனல் மெசேஜ் கேட்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு இமெயில் போகுங்க. இந்த மாரி இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட் ஆக்சஸ்க்கான ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த லிங்க்க கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் போகும். ஆ ஸோ அதுக்கான ஒரு பெர்சனல் மெசேஜ். ப்ளீஸ் ஜாயின் ஆர்கனைசேஷன் அப்படின்னு குடுக்கலாம். மிஸ்டர் கே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்ஸ் அண்ட் ரோல்ஸு. நம்ம வந்து லாஸ்ட் வீடியோலயே பார்த்துருந்தோம். இது வந்து எதுக்காக மெயினா யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு குரூப்க்கு வந்து இந்த யூசர வந்து டைரக்ட்டா ஆட் பண்ணணும்னா, நம்ம வந்து இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதே மாரி நான் வந்து இந்த குரூப்ப வந்து நான் வந்து யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெவ் குரூப்க்கு வந்து நான் வந்து அந்த கிஷோர் ராகேஷ் அப்படிங்கிற யூசர வந்து நான் ஆட் பண்ண போறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குரூப்புக்கு வந்து எந்தெந்த ரிசோர்ஸஸ்க்குலாம் வந்து ஆக்சஸ் இருக்கோ, அந்தந்த ரிசோர்ஸஸ்க்குலாம் வந்து இந்த கிஷோர் ராகேஷ் அப்படிங்கிற ஒரு யூசருக்கும் வந்து ஆக்சஸ் வந்து டைரக்ட்டா போயிடும். ஸோ அது குடுத்துக்கலாம். குடுத்துட்டு அதே மாரி செட்டிங்ஸ் தான். இப்ப இது இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்ல. பிளாக் சைன் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனு. அப்புறம் லொகேஷன்லாம் குடுத்துக்கலாம். நம்மளுக்கு அதெல்லாம் ஆப்ஷனல் தான். அப்புறம் ஜாப் டைட்டில். இவங்க வந்து ஏதாவது ஒரு டெவலப்பரா இருந்தாங்கன்னா, நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாரிலாம் குடுத்துட்டு நம்ம வந்து இங்க வந்து குடுத்துக்கலாம். கம்பெனி நேம். அப்புறம் ஏதாவது மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த எம்ப்ளாயிக்கு வந்து ஏதாவது ஒரு டிஎல் யாராவது இருந்தாங்கன்னா, அவங்க வந்து இந்த ஆர்கனைசேஷனோட பார்ட்டா இருந்தாங்கன்னா, அந்த யூசர் வந்து நம்ம வந்து இதில செலக்ட் பண்ணிக்கலாம். மேனேஜரா. ஸோ அதுவும் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து குடுக்க தேவையில்ல. இது எதுவுமே எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ வந்து நான் இன்வைட் அப்படின்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, அந்த kishore.rakesh53@gmail.comக்கு வந்து ஒரு இமெயில் போயிடும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சக்சஸ்ஃபுல்லி இன்வைட்டட் யூசர் கிஷோர் ராகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த kishore.rakesh53@gmail.com இருக்குல்ல, அந்த இமெயில் ஐடிக்கு போயிட்டு எனக்கு ஏதாவது இமெயில் வந்திருக்கான்னு செக் பண்ண போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து ஒரு இமெயில் வந்திருக்கு. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு. ஸோ அது என்ன இமெயில்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆர்கனைசேஷன் வந்து வந்திருக்கு பாருங்க. மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் டெவ். இதுதான் டொமைன் நேமு. அதாவது அந்த இமெயில் ஐடி.
அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குடுத்த மெசேஜ் கூட வந்திருக்கு பாருங்க. "ப்ளீஸ் ஜாயின் அவர் ஆர்கனைசேஷன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டைரக்ட்டா வந்து அந்த அஷ்யூர் போர்ட்டலுக்கு வந்து எடுத்துட்டு போகும். ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சில பெர்மிஷன்ஸ்லாம் கேட்குது. ஸோ நம்ம வந்து இங்க அக்செப்ட் அப்படின்னு நம்ம வந்து குடுத்துக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கிவிங் ஆக்சஸ் டூ மிஸ்டர் கேடாக்ஸ் டெக் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்கனைசேஷனோட மைக்ரோசாஃப்ட் 365 அக்கவுண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. ஸோ நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அஷ்யூர் போர்ட்டல் நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம்ல. இப்போ வந்து இந்த டிஃபால்ட் டைரக்டரிக்கு நான் இப்போ வந்து ஸ்விட்ச் பண்றேன். இப்போ வந்து எதுவுமே இல்ல இப்போதைக்கு. ஸோ நான் வந்து ஃபுல் ரெஃப்ரெஷ் நான் குடுக்குறேன். இப்போ ஃபுல் ரெஃப்ரெஷ் நம்ம குடுத்தோம்னா, கண்டிப்பா வந்து அந்த டைரக்டரி நம்ம வந்து இப்போ பார்க்க முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மிஸ்டர் கேடாக்ஸ் டெவ் டைரக்டரி வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இப்ப இங்க ஸ்விட்ச் அப்படின்னு நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நம்ம அந்த ஆர்கனைசேஷனோட டைரக்டரிக்கு வந்து நம்ம வந்து ஸ்விட்ச் ஆயிடுவோம். அப்படி ஸ்விட்ச் ஆயிட்டோம்னா, அந்த டைரக்டரியில இருக்கிற எல்லா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசோர்ஸ் குரூப்போட ஆக்சஸும் நம்மளுக்கு வந்துரும். ஸோ இப்போ வந்து நான் இங்க சப்ஸ்கிரிப்ஷன் போனேன்னா, அந்த குரூப்ல ஆட் பண்ணியிருக்கனால, அதாவது நம்ம இந்த டெவ் குரூப்ல ஆட் ஆயிருந்தோம்ல. ஸோ அதனால அந்த குரூப்புக்கு வந்து எந்தெந்த ஆக்சஸ்லாம் இருக்கோ, அது எல்லாமே நம்மளுக்கும் வந்துரும். ஸோ இப்போ அஷ்யூர் சப்ஸ்கிரிப்ஷன் 1க்கு போயிட்டு, நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் குரூப்க்கு போனோம் அப்படின்னா, எந்த ரிசோர்ஸ் குரூப்க்கு நமக்கு ஆக்சஸ் இருக்கோ, அதோட எல்லா சர்விசஸுமே வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த kishore.rakesh53@gmail.com அக்கவுண்ட்டுக்கு வந்து இந்த மிஸ்டர் கே டாக்ஸ் டெக் டெவ்வோட ஆக்சஸ் வந்து இருக்கு. ஸோ, அதில இருக்கிற ரிசோர்ஸ் குரூப் சப்ஸ்கிரிப்ஷனோட ஆக்சஸ் எல்லாமே வந்து இந்த யூசருக்கு இருக்கு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி வந்து ஆக்சஸ் வந்து யூசருக்கு வந்து கெஸ்ட் ஆக்சஸ் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்க ரெஃப்ரெஷ் குடுத்தேன் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தா தெரியும். நம்ம கிஷோர் ராகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் டைப் வந்து கெஸ்ட். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் சியர்ஸ். பாய்.